கிளியர். ஓகே. ரைட் ரைட் ஓகே, நல்லா எடுக்குது. அவ்வளோதான் ஐயா. ஆக நாம இப்போ நான் கூட நாளைக்கு போய் மல்டிமீட்ரு அங்கே போயிடுச்சு. நாளைக்கு போய் ஒரு எல்லாமே எங்கிட்ட இருக்கு. நாளைக்கு மறுபடியும் பழையபடி வச்சு பார்க்க வேண்டும். மல்டிமீட்டர் ஒன்று இருக்குது எங்கிட்ட. இந்த கிளிப்பு போடணும். 100 மல்டிமீட்டர் 120 ரூபா தானே போதும். எல்லா சாமானும் இருக்கு. சும்மா வச்சு பார்க்க வேண்டியதுதான். அவங்க எப்போ செய்கிறாங்கன்னு செய்யட்டும். மொத்தத்தில் நமக்கு ஸ்வீடனில் ஒருத்தர் செஞ்சிட்டாரு. அவர் தொடர்ந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காரு. அங்க இருக்கிற நம்ம நாட்டுல அறிவியல் வந்து, நம்ம நாட்டுல தரமான அறிவியல், நம்ம நாட்டுல தரமான அறிவியல் பலகை சரியா இல்லைங்க ஐயா. ஆமா, இங்க யாரும் இல்ல. சரியான வெப்சைட் கிடையாது. அதை நம்ம கட்டுரை எழுதுனோம்னா அது வெளியிடுறதுக்கான தளம் இல்லை. ஒரு ஒரு சும்மா இதைதான் பேசுறானுங்க. கொடுமை. ஜோகோங்கிறான், அப்புறம் யூபிஐ மணி டிரான்சாக்ஷன் யூபிஐ கண்டுபிடிச்சாங்கிறான், வாட்ஸ்அப்புக்கு மாத்தலாக ஜோகோன்னு கண்டுபிடிச்சாங்க. அதெல்லாம் ரைட்டு தான். அறிவியலை வெளிக்கொண்டு வந்திருக்காரு ஒரு வெப்சைட் கோடு. எதை கொடுத்தாலும் எழுதிக்கிட்டே இருக்கணும். நம்ம பாட்டுக்கு எழுதி அனுப்பிச்சிட்டே இருக்கணும். படிக்கிறவன் படிச்சுட்டு கரெக்ட் எஸ்ஆர் நோ சொல்லட்டும். ஒன்லி சயின்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, மெடிக்கல். பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, அப்புறம் மெடிக்கல். நாலுமே வெளியே வர்ற மாதிரி நாம் வந்து ஒரு என்ன பண்ணோம்னா, ஒன்லி டாக்குமெண்ட் பண்றது. வெளியில அமைச்சுக்கிட்டே இருக்கணும். ஆமா, உள்வாங்குறோம். ஒரு நாளைக்கு ஒருத்தனுக்கு யாருக்கா ரிசீவ் பண்ணி அவன் எடுப்பான் வந்துட்டு. அந்த மாதிரி நாம ஒண்ணு அதுதான் நாம ஒண்ணு தன்மீன் கன்னு போட்டிருக்கிறேன். யாரே எழுதணும் நீங்க தன்மீன் கன் MCBH மினி கிளாசிக்கல் பிளாக் ஹோல்னு வச்சிருக்கேன் தலைப்பு. தானாக்கு மின்சாரம் தந்ததெல்லாம் வச்சிருக்கேன். அதுல போட்டிருக்கேன். அதுல எல்லாரும் எழுதணும். நாம நீங்க எழுதி எனக்கு அனுப்பலாம், நான் எழுதி உனக்கு அனுப்பலாம், படிச்சு பார்ப்பேன். அதுக்கு உதவி செய்யறதுக்கு உதவியாளர் ஒன்று வச்சுக்கோங்க. ஒரு ஏஐ ஒன்று வச்சுக்கோங்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் ஒன்று வச்சுட்டீங்கன்னா அது வந்து உங்களுக்கு பண்ணும். அது நான் படிக்கலாம், நீங்க படிக்கலாம், மற்ற யாருக்கும் புரியாது. சரிங்க. எல்லாரும் புரிஞ்சு கொள்ள முடியாதுங்க ஐயா. இது எல்லாரும் புரிந்து கொள்ள முடியாதுங்க ஐயா. சீரியஸா சொல்லுங்க, எல்லாராலையும் புரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா எல்லாம் அவங்க வேற அடிக்ஷன்ல இருக்காங்க. ஆமா, அவங்களுக்கு அந்த இதே கிடையாது வந்துட்டு. அவங்க கீழ் நிலையில இருக்காங்க சொல்றீங்கல்ல. கீழ் நிலையில உள்ளவனுக்கு இதை போய் சொன்னீங்கன்னா அவனுக்கு என்ன தெரியும் வந்துட்டு? தேங்காய் உருட்டி பாக்குற மாதிரி தேங்காய்க்குள்ள என்ன இருக்கு அவனுக்கு தெரியாது. மாங்காய் இருக்கு, மாங்காய்க்குள்ள என்ன இருக்குன்னு தெரியாது. மாங்காய்க்குள்ள இருக்கும், வேற இருக்கு, இது மரம் வரும், இது நாளை ரைட் இவ்வளவு க்ரோத் ஆகும் அப்படின்றது அவனுக்கு தெரியாது. அவன் உருட்டி உருட்டி பார்த்துட்டு போற ஆள் தான் வந்துட்டு புரியறதுக்கே வந்து அவ்வளவு நாள் ஆகுது. அப்புறம் இங்க இது எடுத்து எலிவேட் பண்றதுக்கு எப்படி ஆகும் பாருங்க. அப்ப நம்ம புரிஞ்சவன் நம்ம இதுல இருக்க வேண்டியது அவ்வளவுதான். நம்ம தான் இருக்கணும், வேற ஒண்ணும் கிடையாது. நம்ம தான் பண்ணிக்கணும், வேற ஒண்ணும் இல்லை. சரிங்க. அந்த இது பாத்தீங்க பேசிட்டு அந்த இதுல இயல்கிட்ட நேற்று வீடியோ அந்த இது அனுப்பிச்சிருந்தீங்களா? அதையும் பார்த்தேன் நான். பாருங்க 30 மினிட்ஸ் அந்த இது அனுப்பிச்சதுல லிங்க் அனுப்பிச்சு அதை பார்த்துட்டேன் நான். அவன் ஏதோ கிளாஸ்ல ஏதோ செட் ஆகிருக்காது இதுன்னு சொல்லியிருக்காங்க. அது போதும். முதல்ல நீங்க ஆரோக்கியத்தை முதல்ல கவனம் செலுத்து. முதல்ல அப்புறம் தான் எல்லாமே. அதுதான் இப்ப நானும் அவங்களுக்கு அவங்களை பார்த்தேன். ஃபர்ஸ்ட் அவங்க இந்த பாயிண்ட தான் ரொம்ப பிடிக்கணும். இந்த பாயிண்ட போடணும். ரெண்டாவது தாட்ஸ். நம்மளுடைய தாட் எந்நேரமும் வந்து இதுலயே இருக்கணும். வேற ஏதாவது ஸ்பிளிட் ஆகுது, டிஸ்ட்ராக்ஷன் இருந்துச்சுன்னா அதை நம்ம வழிக்கு ஈத்துன்னு வந்து கரெக்டா தச்சு விடணும். கரெக்டா தச்சு விடணும். வேற எதுல விடாது. ஒண்ணு இப்ப எந்த நேரம் படிச்சுக்கிட்டே இருக்கும்போது. ஆமா, அவங்க சொல்றாங்க நேரமே இல்லைங்கிற. கரெக்டா இறங்கிட்டு இந்த டை ஷெட்யூல்டு ஏற்கனவே வந்து 5 கிளாஸ் முன்னாடி போயிடுச்சு. ஃபார்வேர்டா 6 கிளாஸ் 10 கிளாஸ் போயிடுச்சு முன்னாடி. 1 மாசம் போயிடுச்சு. அதெல்லாம் புரிஞ்சுடுங்க. நீங்க இந்த ஹெல்த்ல கரெக்டா இருந்தீங்கன்னா போன சப்ஜெக்ட் எல்லாம் வந்துட்டு அது எப்படி வரும்னு தெரியாது. அது ஆட்டோமேட்டிக்கா கனெக்ட் ஆயிடும் வந்துட்டு. அதான் 1 மணி நேரம் முன்னாடி எந்திரிச்சு சொன்னேன். 6 மணிக்கு எந்திரிக்குது, 4:30 மணிக்கு 5 மணிக்கு எந்திரிச்சா கரெக்ட். அந்த 1 மணி நேரம் கேட்ச் பண்ணணும். கேட்ச் பண்ணிடலாம். அதே மாதிரி இப்ப இந்த சப்ஜெக்ட் எல்லாம் வந்து இவனுக்கு சொல்லிக்கிறதுல குப்பை தான் வந்துட்டு. எல்லாம் குப்பை தான். நம்ம ஹெல்த்ல நீங்க கிளியரா இருந்தீங்கன்னா நம்ம பிரெயின் வந்து எல்லாம் ஓல்டு ரெக்கார்ட்ஸ் ஃபுல்லா எல்லாத்தையுமே எடுத்துரும். என்ன ரிசர்ச் எல்லாத்தையும் வெளியில எடுத்துரும். அதுக்குதான் நம்ம போகணும். இதெல்லாம் இந்த ஜென்ரலா சாதாரண ஆர்டிபிஷியல் படிக்கிறது வெளியில கண்ணு பார்த்து மறந்து போயிடும் வந்துட்டு.
ம் இது எவ்வளவு பார்த்தா இதான் இங்க பிரெயின் இந்த பாடிய ஹோல் பாடிய வந்து டியூன் பண்ணிட்டோம்னா நம்ம ஹெல்த் ம் ஸ்ட்ராங்கா வச்சிட்டோம்னா சுத்தம் பண்ண அது வந்து நல்ல இப்ப பீனியல் அந்த கரெக்ட் தான் அது. போயிருச்சுன்னா நீங்க இவன்ல தொங்கவே தேவையில்ல. நான் வந்து சொல்றேன் வந்துட்டு சரி, அவன் விஷயம் வந்து எங்க என்ன, வந்து கரெக்ட் தான். நீங்க சிங்கிள் மாலிகுல படிச்சீங்கன்னாவே, சிங்கிள் மாலிகுல் நாம தான் சிங்கிள் மாலிகுல் பத்தி பேசுறோமே இல்லையா? இப்ப இயல் வந்து ம், சிங்கிள் மாலிகுல் அந்த தொடர்ந்து ரிசர்ச் பண்ணி சிங்கிள் மாலிகுல் புரிஞ்சுக்கிட்டானா மொத்தத்தை அண்டத்தை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போயிடலாம். அவங்க இப்படித்தானே இயங்குதுன்ட்டு போயிடலாம். அததான் சொல்றேன். அவங்க ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு வந்து பாடியில கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் இந்த இதுல வேணும். ஹெல்த்ல நல்ல நல்ல கொஞ்சம் இந்த ஃபுட்டை கொஞ்சம் டைம் எடுத்து கொஞ்சம் நல்ல ஃபுட்டா, அதாவது ஆப்பிள் சொன்னீங்களா, அதை வேக வச்சு சாப்பிட்டுக்கலாம். அது ஈஸி, ம் ரொம்ப ஈஸி. ம் ஏன்னா வேற எதுவும் சாப்பிட அது அலாட்டா இருந்துக்கணும். ஆ. நீங்க அதை பேசி அவங்ககிட்ட நீங்க இந்த மாதிரி பண்ணுங்க, சிங்கிள் மாலிகுலை பத்தி படிங்க. அவங்க அப்பா சிங்கிள் மாலிகுலுக்கு எனக்கு இப்பதான் புரியுது, சிங்கிள் மாலிகுலோட வேல்யூ இவ்வளவு இருக்கு எனக்கு புரியுது. சிங்கிள் மாலிகுல் புரிஞ்சுட்டா டோட்டல் ஸ்பேஸ் இப்படித்தான். சிங்கிள் மாலிகுல் புடிச்சிட்டுனா பேசிக் எல்லாம் இதான். எல்லாம் மேக்னெட் வைப்ரேஷன் ஃபுல்லா ம் வைப்ரேட் ஃபுல்லா கனெக்ட் ஆகும். ம் அப்படியே இழுத்துக்கிட்டு வரும். எல்லாத்தையும் இழுத்துட்டு வரும். ம் இந்த டிவில தான் சின்ன சின்ன பசங்க படம் பாக்குறாங்க. அந்த ம் படம் பிரெயின் வந்து அப்படியே மேக்னெட்டா இழுத்துக்கு காமிக்குதுங்க. அது வந்துட்டு வேர்ல்டுல இருந்து ம் மொத்தத்தையும் கவர் பண்ணுது அது பிரெயின். அருமை அருமை. நாமளும் உள்வாங்க நீங்க கான்செப்ட் கரெக்டா இருக்கு. இது இன்னும் ஒரு ம். வாரத்துல அதை செஞ்சிருங்க. நீங்க முடிஞ்ச ஒரு வாரத்துல செஞ்சிருங்க அது. கண்டிப்பா 100% செஞ்சிருவேங்க. இன்னைக்கு சொல்றேன். இன்னும் ஒன் வீக்ல கண்டிப்பா அதை செஞ்சுட்டு உங்களுக்கு நான் அனுப்பிச்சு விட்டுறேன். ஏன்னா நீங்க ஒண்ணு, நான் ஒண்ணு, ம். அப்புறம் ஸ்வீடன் ஒண்ணு அவர் செஞ்சிட்டாரு. ஆ. நான் கான்பிடன்ட் இதை எடுத்து நான் செஞ்சேன். நான் ஏற்கனவே அந்த ஓல்டு அந்த மெத்தட அது இருக்குன்னு தான் நான் பாத்துக்கிட்டு இருந்தேன். தேடி தேடி பார்த்தேன், கிடைக்கல. ம் கடையில வாங்கி வந்து செஞ்சு போட்டுருவோம். அது வந்து பிரச்சனை இல்லை. ம் நமக்கு அது பிரச்சனை இல்லை. டக்குன்னு வந்து செஞ்சிரும், அவ்வளவுதான். மல்டிமீட்டர் இருந்ததுன்னா இப்ப வேணா செஞ்சிருப்பேன். மல்டிமீட்டர் இருந்து ஓல்டு தான் வச்சிருக்கேன். பொண்ணு காமிச்சிட்டேன். நல்ல வேலை என் பொண்ணு எடுத்துட்டு போயிட்டாங்க மல்டிமீட்டர். அது தப்பிச்சிடுது. நல்ல விஷயம் தான். அங்க போய் எங்க வாங்குறது? அது காசு கூட அதிகமா. இங்கிருந்து எடுத்துட்டு போக நல்ல விஷயம் தான். ஆமா. நல்ல சரி, நீங்க அதை போட்டுட்டு மறுபடியும் நாளைக்கு பேசுவோம். சரியா? நன்றி. நீங்க இந்த கருத்தை வந்து போட்டு விடுங்க. இந்த மாதிரி சிங்கிள் மாலிக் ரிசர்ச் பண்ண சொல்லிருங்க. ஒரே வரி சிங்கிள் மாலிக் ரிசர்ச் பண்ண, அது டோட்டல் யூனிவர்சல் வந்து இப்படி பண்ணும். ஆப்பிள்ல வந்து நீங்க ம். வந்து ஆப்பிள கிளீன் பண்ண சொல்லி அர்நாடு சொல்றாரு. ஆப்பிள வச்சு கிளீன் பண்ண சொல்லி அர்நாடு சொல்றாரு. அவர் வெஸ்டர்ன் சைட்லயே கிளீன் பண்ணலாம். வெஸ்டர்ன் சைட்லயே வச்சு கிளீன் பண்ணலாம். சரியா? அப்ப ரெண்டு சைட்ல பேசுறீங்க. வச்சுக்கலாம். அந்த கிளீனிங் பத்தி பேசுங்க, சிங்கிள் மாலிக்கு பத்தி ப்ராஜெக்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு அனுப்புறேன்னு சொல்லுங்க. நான் பண்ணி உங்களுக்கு அனுப்புறேன். நீங்களும் டெவலப் பண்ணுங்க. விடாதீங்க. 2 வருஷத்துல நம்ம நோபல் பரிசு வாங்கிடலாம். புரியுதுங்களா? சரி, நன்றி நன்றி. ம். சரி, சரி. அல்லது அல்லது ஒரு ப்ரொஃபஸருக்கு புரிய வச்சிடலாம். நம்ம நோக்க உயர்வா இருக்கணும். ஒரு ப்ரொஃபஸருக்கு புரிய வச்சா போதுமானது. பெருசு என்ன நோபல் பரிசு வாங்கி என்ன பண்ண போறோம்? இப்ப அவங்க அது பேசுறாங்க, டீச்சர்லாம் ஏதோ வரான்னு சொல்றாங்கல்ல. ஆ, நம்மளோட எலிவேஷன் கரெக்டா இருந்தா அதுவே கனெக்ட் ஆயிடும். பரவாயில்ல, ம், இது இந்த பாப்பா வந்து நிறைய நல்ல நாலேஜபிள் ஏதோ சம்திங் இட் இஸ் ம், டோல்டு அப்படி இப்படின்னு டிஸ்கஸ் பண்ணுவானுங்க. ஆ, டக்குன்னு கேப்சர் பண்ணுவாங்க. அது வந்து அவங்க அதே இதுல இருந்தாங்கன்னா, நம்ம சப்ஜெக்ட் மட்டும் போயிட்டு இருந்தோம்னா நமக்கு அவங்களுக்கு தெரியாது. இது ம், ம், எல்லாரும் மாதிரி படிச்சு நம்ம எல்லாரும் மாதிரி போகல. ம். திஸ் த ஐடென்டிஃபிக்கல் பர்சனா போயிருக்கோம் நம்ம. இந்த ஆ, உலகத்துல ஆ. சரிங்க ஐயா. நீங்க அதை போட்டு விடுங்க. மறுபடியும் நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம் வணக்கம். ஆ சரி, பண்ணுங்க பண்ணுங்க. நன்றி நன்றி நன்றி. சரி.